சின்ன வயசில் எனக்கு வந்து வேலை, எங்கள் அப்பா எல்ஐசியில் தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தது. வேலை வந்தது எனக்கு. நான் அம்மா மட்டும் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தாங்கன்னா நான் வந்து இப்போ எல்ஐசியில் வந்து ஃபைல் எடுத்துக்கிட்டு திருவிட்டூர்லேருந்து மவுண்ட் ரோட்டில் இருக்கிற அந்த எல்ஐசிக்கு எடுத்து வந்து ஃபைல் கொடுத்துட்டு போகிற வேலை தான் பார்த்துருக்கணும். அப்பா வந்து இறந்த டைம் அது. இந்த வேலை கிடைக்குது, 3 தங்கச்சி, தம்பி, அம்மா, ரொம்ப கஷ்டம், குடிசையில் தான் இருக்கும். அந்த டைமில் நான் சொல்கிறேன் இந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒரு டான்ஸர் ஆக போகிறேன், நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொல்லும்போது அந்த கஷ்டத்துக்கு எந்த தாயாக இருந்தாலும் இல்லை நீ வேலைக்கு போ, மாதமான சம்பளம் வரும், அப்பா வேலை வந்திருக்கு, அதான் சொல்லுவாங்க. அந்த வேலையை தூக்கி போட்டுக்கண்ணா, உனக்கு வேணாம் இல்லை தூக்கி போடு, உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொன்னேன். அது சொன்னதால் தான் இப்போ டான்ஸர் ஆகி நம்மளால் வந்து இப்போ டைரக்டர் ஆகி அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் வந்து இதை ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற அப்படின்லாம் கேட்க மாட்டேங்க. எனக்கு பிடிச்சா கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட்லமா எது பண்ணாலும் என் புள்ள கரெக்டாக பண்ணுவேன். ஆமாம், அதாவது குழந்தைங்களே ஃப்ரீயாக விடணும், அதுங்களை பிடிச்சி சும்மா இழுத்து. ஏன்னா கடவுள் அதுதான் முடிச்சிட்டாரு, அதுதான் நம்ம பேசுறதெல்லாம் அதுதான். குழந்தைங்க என்ன ஆசைப்படுதோ அதை விட்டுணும், அதை விட்டுட்டு பிடிச்சின்னு விழுத்துனா அது பின்னாடி எதாச்சுன்னா நம்ம அப்படி பண்ணிட்டு இப்படி போயிடுச்சு என் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது எனக்கு நம்பிக்கை இருந்தது என் குழந்தை மேலே, வருவான் மேலே வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய இருந்தது. அதே போல் வீணே போலி. ஆமாம்மா, கரெக்டாக போயிடுச்சு. சூப்பர். ரஜினி சார் அவரை பற்றி ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எதாவது சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துடுவான். ஏன்டா அது இப்படி பண்ணுறாருன்னா, அம்மா ரஜினி அண்ணனை பற்றி சொல்லிட்டாங்கம்மா, ரஜினி சாரை பற்றி சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னும். அதெல்லாம் போட்டோ விடு, ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கடா, ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் சொல்லுவான் அந்த பக்கத்து, அம்மா என்னை எதுவுமே சொல்லம்மா, ரஜினி நான் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டதுக்கு மூக்கில் அடிச்சு ஒடிச்சிட்டாருமா, மூக்கில் ரத்தம் வந்துச்சுமா. தேங்க்யூம்மா. குழந்தைல அப்படின்னா சரி அவ்வளோ வெறி, ரஜினின்னா அவ்வளோ வெறி. இல்லை அவர் தான் வந்து நம்மளுக்கு கார்டு எடுத்து கொடுத்து அது அப்புறம் இது குழந்தையில சொல்கிறது, இந்த குழந்தையில. அதுக்கப்புறம் பெருசாக அது மனசில் அந்த அன்பு இருந்த நேரம் என்ன. அதுக்கப்புறம் தான் கார்டு எடுத்த பிறகு இன்னும் கேட்கணுமாம்மா, கார்டு எடுத்து கொடுத்துட்டாரு. இன்னும் கையில் பிடிக்க முடியல. நான் தூக்கமே இல்லைம்மா. மறுநாள் வர சொன்னார், வேலைக்கிழமை கண்ணாணி வந்துரு அப்படின்னாரு. அவ்வளோதான், நைட்டெல்லாம் பிறண்டு படுகிறான். என்னப்பா தூங்கு, ஐயோ ரஜினி சாரை பார்க்க போகிறோம்மா, ரஜினி. சரிப்பா தூங்கு, காலையில் கண்ணு முஞ்செல்லாம் நல்லா இருக்காது, பார்த்தா அவரே திட்டுவார், நல்லா தூங்குனா. காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்து உக்காந்துட்டான். அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணாரு, லெட்டர் கொடுத்துட்டாரு. அவங்க மாமாவே என்னையும் விடல, வாங்க போகலாம் டான்ஸ் ஆடி காட்டினால அங்கே. இல்லை, நான் ராகவேந்திர சுவாமி கும்பிடுறதுக்கு காரணமே, நம்ம ராகவேந்திராவை பார்த்ததில்லை, அவர் நடித்த 100வது படத்தில் தான் நம்ம ராகவேந்திரா பார்த்தோம். ஸோ அதால் அவ்வளோ அன்பு. சூப்பர்.